வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 நபர்களை கைது செய்து விசாரணை செய்தனர். அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மாத்திரைகள் தயாரிப்பது தெரியவந்தது. அதன் பெயரில் நேற்று மாலை சிபிசிஐடி போலீசார் தொழிற்சாலையில் சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை இருப்பதைக் கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த 4 குடோன்களுக்கு போலீசார் சீல் வைத்தனர். இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் போலி மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விநியோகம் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் பொதுமக்களின் உயிர் சார்ந்த விஷயத்தில் அலட்சியமாக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டார். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் இந்த விவகாரத்தை உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகையில் மனு அளித்தனர். தென்னிந்தியாவிற்கான இலங்கையின் துணை உயர் அலுவலர் கணேசநாதன் கேதீஸ்வரனை சென்னையில் உள்ள அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அண்மையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க உதவியதற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் இனிவரும் காலங்களில் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படும் விவகாரங்களில் நிரந்தர தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பழைய துறைமுக வளாகத்தில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு மீன் பிடிக்க சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் வீட்டிற்கு சென்று நேற்று மாலை சந்தித்தார். இந்நிலையில் தாவிகாவில் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இன்று தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தாவிகாவில் இன்று இணைந்தார். புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனம் சன் பார்மசி பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்த புகாரின் பேரில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் இந்த மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்து வந்தது சீர்காழியை சேர்ந்த ராணா மற்றும் காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் என தெரியவர இருவரையும் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கைது செய்த சிபிசிஐடி போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் குடியிருக்கும் மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை ரவிக்குமார் இண்டஸ்ட்ரீஸ் நடத்தி வருவது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு போலீசார் சோதனை செய்ய சென்றபொழுது தொழிற்சாலையின் கதவுகள் மூடப்பட்டிருந்தது. இதனால் போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது பிரபல நிறுவனத்தின் பேரில் போலி மருந்துகள் அதனை தயாரிக்கும் இயந்திரங்கள் இருப்பதைக் கண்டு இதுகுறித்து புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் தொழிற்சாலைக்கு வந்த டிஐஜி போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் அதன் குடோன்களை சோதனையிட்டு போலி மருந்துகளை பறிமுதல் செய்து அதனை மருத்துவ அதிகாரிகளிடம் ஆய்வுக்கு அனுப்ப உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அனைத்து போலி மருந்துகளையும் பறிமுதல் செய்த போலீசார் அதனை ஆய்வுக்காக மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆய்வாளர் இந்துமதி குழுவினரிடம் ஒப்படைத்தனர். அதேபோல் 4 குடோன்களில் இருந்த மருந்துகளை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் குடோன்களுக்கு சீல் வைத்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட போலி மருந்துகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் என்றும் முழு ஆய்வு மற்றும் விசாரணை முடிந்த பிறகே அதன் முழு மதிப்பு தெரியவரும் என்றும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள 10க்கும் மேற்பட்டோரை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மண்ணாடிப்பட்டு தொகுதி சுத்துக்கேணி கிராமத்தில் அமைந்துள்ள ஆய்வு மாளிகையை 33,40,000 ரூபாய் செலவில் புனரமைத்தல் மற்றும் கொமேன் பஞ்சாயத்து நிதியின் கீழ் 27 லட்சம் செலவில் திருக்குளூர் கிராமத்தில் உள்ள புதுநகருக்கு குடிநீர் குழாய் அமைத்து சாலையை மறுசீரமைத்தல், 18,20,000 செலவில் திருக்குனூர் காந்தி நகருக்கு மீதமுள்ள சாலைகளை சிமெண்ட் சாலையாக அமைத்தல், 22 லட்சம் செலவில் மண்ணாடிப்பட்டு கிராமத்தில் உட்புற சாலைகளை மேம்படுத்துதல், 18,30,000 செலவில் வாதனூர் கிராமத்தில் ஏரிக்கரை சாலை மேம்படுத்துதல் மற்றும் 57 லட்சம் செலவில் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் உள்ள உட்புற வீதிகளுக்கு சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையுடன் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு
பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் இடையல்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், தமிழ்மணி, கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு துணை முதல்வர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 49வது பிறந்த நாளை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பொதுக்கூட்டம் கொக்குபாக் சந்திப்பில் நேற்றிரவு நடைபெற்றது. விழாவிற்கு தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளரும் மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளருமான டாக்டர் நிதிஷ் ஏற்பாடு செய்திருந்தார். தொகுதி செயலாளர் ஆறுமுகம், அவைத்தலைவர் கணேசன் ஆகியோர் வரவேற்று பேசினர். பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி, அணி அமைப்பாளர்கள் காயத்ரி, மதிமாறன், மாநில துணை அமைப்பாளர் வீரமணி, பழனிசாமி, வேலன் என்கின்ற வெங்கடேசன், பிரகாஷ், ஆறுமுகம், ஸ்ரீனிவாசன், சிவதாசன், தொகுதி நிர்வாகிகள் ராஜசேகரன், இளங்கோவன், சுரேஷ், ஏழுமலை என்கிற குடியரசு, ஐயனாரப்பன், திருலோகச்சந்தர், சுகுணா, செல்வம், சிவசங்கரன், தமிழ்தாசன், ராஜா, ராமமூர்த்தி, ராதாகிருஷ்ணன், மார்டன் ராஜ், மணிபாலன், நடராஜன், வீரபாண்டியன், பிச்சாண்டி, தாமோதரன், பாலசுப்ரமணி, முத்துக்குமார், குமார், விக்டோரியா, சுந்தரி, தாமோதரன், அலெக்சாண்டர், தியாகராஜன், முத்து, சுந்தர், சங்கர், சிவகுரு, கார்த்திக், ஜான்சன், பிரதாப், சந்தோஷ், செல்வம் மற்றும் முன்னாள் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் தலைமை தாங்கி 6 தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி, 15 பெண்களுக்கு தையல் இயந்திரம், 10 நபர்களுக்கு காது கேட்கும் கருவி, 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்பால்பேட், ஆனந்தபுரம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மாற்று கட்சியினர் பாலா தலைமையில் 200 பேர் திமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு அமைப்பாளர் சிவா பொன்னாடை அணிவித்து திமுக உறுப்பினர் படிவம் வழங்கி வரவேற்றார். திமுக கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இதில் திமுக மாநில துணை அமைப்பாளர்கள் அனிபால் கினடி எம்எல்ஏ தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், பிரபாகரன், தங்கவேலு, ராமசாமி, செல்வநாதன், அமுதா குமார், நர்கஸ், இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் பசுபிக் சங்கர், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், PR ரவிச்சந்திரன், இளஞ்செழி பாண்டியன், சக்திவேல், தியாகராஜன், சிவக்குமார், வடிவேல், ராதாகிருஷ்ணன், சத்யவேலு, அணிகளின் அமைப்பாளர்கள் நெசவாளர் அணி செந்தில் முருகன், மருத்துவர் அணி டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ், மகளிர் தொண்டரணி சுமதி, சிறுபான்மையினர் நல உரிமை முகமது ஹாலித், வழக்கறிஞர் அணி பரிமளம், தோமசா அண்ணா அடைக்கலம், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரெமி எட்வின், தாமரை கண்ணன், உத்தமன், கிருபா சங்கர், அகிலன், பஜுலுதீன், அணை தலைவர்கள் அங்காளன், கிருஷ்ணமூர்த்தி, துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன், அன்பழகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தின் முடிவில் மாநில அயலக அணி துணை அமைப்பாளர் சிவா நன்றி கூறினார். மண்ணாடிப்பட்டு தொகுதி திமுக துணை அமைப்பாளர் AK குமார் தலைமையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு ஆகிய பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் கலைவாணன், அவைத்தலைவர் மண்ணாங்கட்டி, இளைஞரணி துணை அமைப்பாளர் அகிலன், நிர்வாகிகள் சந்தோஷ், ராமானுஜம், பாரதி, அரசம்மாள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறையில் 14 ஆண்டு காலமாக பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காரைக்கால் மாவட்ட தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வவுச்சர் ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருமணத்தை தடுப்பதிலும் நாடு முழுவதும் உள்ள இளம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா என்ற தேசிய இயக்கத்தை மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நடத்தி வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் உறுதிமொழி வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து ஏசியன் குத்துச்சண்டை சாம்பியனுக்காக 7 மாணவர்கள் கலந்து கொண்டதில் 14 வயதுக்குட்பட்ட ரயான் பிரிவு குத்துச்சண்டை போட்டியில் வெண்கலப் பதக்கமும் 20 வயதுக்குட்பட்ட கட்டா பிரிவு குத்துச்சண்டையில் வெள்ளிப் பதக்கம் பெற்று 2 வீரர்கள் காரைக்காலுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்நிலையில் ஏசியன் சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் வென்று சென்னை விமான நிலையத்தில் இருந்து தாயகம் திரும்பிய வீரர்களை காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் கலைஞர்கள் மாமன்றம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்து போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டினர். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர் பேசுகையில் காரைக்காலில் இருந்து வெளிநாட்டுக்கு செல்ல ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டதாகவும் இனிவரும் காலங்களில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு புதுச்சேரி அரசு சார்பில் உதவினால் விளையாட்டில் எங்களை போன்ற மாணவர்கள் திறமையை வெளிக்கொண்டு வர ஏதுவாக இருக்கும் என கோரிக்கை வைத்துள்ளார். திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாநகர திமுக சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, கடலூர் மாநகர திமுக செயலாளர் KS ராஜா ஆகியோர் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தார். இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாலாஜி, தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திக், பொதுக்குழு உறுப்பினர் பாலமுருகன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாநகர திமுக சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். கடலூர் முதுநகர் மணிகுண்டம் மெயின் ரோட்டில் இன்று கடலூர் மாநகர திமுக செயலாளர் 42வது வார்டு சார்பாக மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் விஜயலட்சுமி செந்தில், மாமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்பாட்டில் மாநகர செயலாளர் KS ராஜா மற்றும் மேயர் சுந்தரி ராஜா அவர்கள் தலைமையில் பொதுமக்களுக்கு அசைவ உணவு 500 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டவர்கள் 42வது வார்டை சேர்ந்த பிரதிநிதி லாரன்ஸ், அன்பு, நடராஜன், அக்னி முசிர் மற்றும் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு கேர் ஃபவுண்டேஷன் சார்பாக இரத்த தான முகாம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில், முன்னதாக ராஜமுத்தையா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்றது. இம்முகாமில் கேர் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இம்முகாமில் பல சமூக சேவகர்கள், தன்னார்வலர்கள் தன்னார்வத்துடன் இரத்த தானம் செய்தனர். இந்த இரத்த தான முகாமானது மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் திருப்பதி அவர்கள் ஒப்புதலிலும், மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ஜூனியர் சுந்தரேஷ் அவர்கள், இரத்த வங்கி அதிகாரி மருத்துவர் வள்ளுவன் மற்றும்
குடிமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் பாரி அனுமதியுடன் மற்றும் இரத்த வங்கி மேற்பார்வையாளர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டலிலும் இரத்த வங்கி செவிலியர்கள், இரத்த வங்கி ஆய்வுக்கூட நுட்புணர்கள், இரத்த வங்கி உதவியாளர்கள் உதவியோடு இந்த முகாம் இனிதே நடைபெற்றது. மேலும் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு ஆர்வமுடன் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பழச்சாறுகள் வழங்கப்பட்டது. அதே சமயம் இரத்த தானம் செய்த நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வை கேர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் முனைவர் கோபிநாத் சாரங்கபாணி அவர்கள் மற்றும் தலைவர் பால பத்மநாபன், சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் முனைவர் சுடரொளி, கடலூர் மாவட்ட திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் செல்வி திவ்யா சாமியப்பன் மற்றும் திருமுட்டம் திமுக ஒன்றிய பொறுப்பாளர் பொறியாளர் கௌதமன் அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். மேலும் இரத்த தானம் அளித்தார். இந்த நிகழ்வில் அண்ணாமலை நகர் பேரூராட்சி தலைவர் பழனி அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். நிகழ்வில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் எழிலரசன், தொழிலதிபர் சரவணன், பொறியாளர் அகிலன், முனைவர் கலைமணி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.